தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தற்பொழுது தடையை மீறி அமைதி பேரணியானது நடைபெற்று வருகிறது. தமிழக தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் இருந்து தேமுதிக தலைமை அலுவலகம் நோக்கி இந்த பேரணியானது தற்பொழுது தடையை மீறி நடைபெற்று வருகிறது. இதனால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அதன் நேரலை காட்சியை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள் கூட்டம் குவிவதை தடுக்க 800க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கள நிலவரங்கள் என்ன, கூடுதல் விவரங்கள்? வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பிருந்து கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அமைந்துள்ள விஜயகாந்த் நினைவிடம் வரை இந்த பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் துணை செயலாளர் சுதீஷ் மற்றும் விஜய் பிரபாகரன் மற்றும் தேமுதிக கட்சி சார்ந்தவர்கள் ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது கலந்து கொண்டு பேரணியாக நடந்து செல்கின்றனர். இந்த பேரணியில் தொடக்கத்தில் மறுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் பிறகு பேச்சுவார்த்தை உடன்படாத பிறகு தேமுதிகவை அந்த தொண்டர்களும் சுதீஷ் அவர்களும் சேர்ந்து அந்த தடையை மீறி அங்கிருந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து நடைபயணமாக தேமுதிக அலுவலகம் வரை தற்போது அந்த பேரணியில் நடந்து செல்கின்றனர். அவர்களோடு பொதுமக்கள் மட்டுமில்லாமல் அவருடைய கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள் என 1000க்கும் மேற்பட்டு அந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் விஜயகாந்துடைய புகைப்படத்தையும் கையில் ஏந்தி கொண்டும் அதே போன்று அவருடைய 4 சக்கர வாகனத்தில் அவருடைய புகைப்படம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது முழுக்க அந்த பூக்களால் அரைக்கப்பட்டு அந்த வண்டியிலிருந்து, அதாவது அந்த வாகனத்துக்கு முன்பாக இருந்தும் தேமுதிக தொண்டர்கள் என்பது நடைபயணமாக ஒரு 1 கிலோமீட்டருக்கு பேரணியாக நடந்து செல்கின்றனர். இந்த பேரணியில் முழுவதுமாக இங்கே வந்துட்டு இந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்து வந்து ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முழுவதுமாக இந்த சாலை முழுவதும் வந்து போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க தேமுதிகவுடைய அந்த கொடிகள் என்பது இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. மேம்பாலத்தின் இரு பக்கவாட்டிலும் அதே போன்ற சாலைகளில் இருக்கக்கூடிய இரு பக்கவாட்டிலும் என்பது தேமுதிகவுடைய கொடி என்பது கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்தனுடைய அந்த பாடல்களையும் போட்டு அவர்களுடைய பழைய பாடல்களையும் அவர் நடித்த திரைப்படங்களுடைய பாடல்களும் போட்டு கட்சி தொண்டர்கள் என்பது அவர் நினைவு கூறும் வகையில் என்பது அந்த வாகனத்துக்கு பின்னாடியே செல்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சுதீஷ் பிரபாகர் ஆகியோர் கட்சி அலுவலகத்திற்கு இன்னும் ஒரு 15 நிமிடத்திற்கு அந்த பேரணியாக சென்று அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன். சுரேஷ், இப்போ இந்த தடையை மீறி நடைபெறக்கூடிய இந்த பேரணியை கட்டுப்படுத்த காவல்துறையினர் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல சரவணன், தொடக்கத்தில் என்பது காவல்துறை என்பது அங்கு ஒரு 100க்கும் மேற்பட்டோர் அந்த இடத்தில் இருந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பேரணி என்பது நடைபெறக்கூடாது, ஏனென்றால் இந்த சாலை என்பது இங்கே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படும். அதனால் வந்து பேரணி என்பது நடத்தக்கூடாது என்று காவல் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகும் கூட காவல்துறையினர் என்பது அந்த அனுமதி வந்து தராமல் இருந்தார்கள். கட்சி தொண்டர்கள் பேசியும் பார்த்தசாரதி பேசியும் அதே போல தேமுதிக துணை செயலாளர் சுதீஷ் அவர்கள் வந்து பேசியும் கூட அவர்கள் வந்து அந்த பேரணிக்கு வந்து மறுக்கப்பட்டிருந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு காவல்துறை வந்து ஒப்புதல் தரப்பட இருந்த சூழ்நிலையில் கட்சி தொண்டர்களும் சுதீஷ் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவெடுத்து நாம் நிச்சயமாக இந்த பேரணி வந்து நடத்த வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து காவல்துறையுடைய கட்டுப்பாட்டையை மீறி அந்த பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது காவல்துறையினர் இந்த பேரணி என்பது இடையில் வந்து எங்கும் மறைக்கவில்லை. அவர்கள் தொடக்கத்தில் மட்டும்தான் அதை மறைத்தார்கள். அந்த பேரணி வந்து நடக்கக்கூடாது என்று. தற்போது என்பது காவல்துறை எதுவும் அவங்களுடன் அந்த வாக்குவாதமோ எதுவும் செய்யவில்லை. தற்போது அந்த பேரணி என்பது சரியான முறையில் தான் தற்போது நடைபெற்றிருக்கிறது. இன்னும் தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.